நம்ம வகுப்புகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு ஆலிம்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஐ எம் எ ஸ்டூடெண்ட், ஐ எம் நாட் எ டீச்சர். நம்ம வந்து ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்லவும் தெரியணும், இல்லை அப்படின்னு சொல்லவும் தெரியணும். இப்போ இங்கிலீஷில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரொனவுன் யூஸ் பண்ணால் நாட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து சில நேரத்தில் ஐ எம் நோ டீச்சர், ஐ எம் நோ சார், ஐ எம் நோ தீஃப் அப்படின்லாம் நம்ம பேசியிருப்போம். அப்போ நோ எங்கே யூஸ் பண்ணணும், நாட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது ப்ரொனவுன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம நாட் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் நாட் எ டீச்சர், ஐ எம் எ ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு டீச்சர் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரொனவுன் ஏழுக்குமே ஐ எம் எ ஸ்டூடெண்ட், ஐ எம் நாட் எ ஸ்டூடெண்ட், அடுத்து யூ ஆர் எ ஸ்டூடெண்ட், யூ ஆர் நாட் எ ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எழுதிட்டோன்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ போட்டோன்னா வீடியோடைய லென்த் அதிகமாகிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கிளாஸ் நோட்ஸில் ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்ணுறேன். கீழே எக்ஸசைஸில் வந்து நீங்கள் ஒரு 2 வார்த்தையில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருப்பேன். நீங்கள் அந்த எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் எக்ஸசைஸ்லாம் வந்து ஒரு ஆள் பார்த்து கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு வந்து அதை கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை மார்க் போடுற மாதிரியோ இதை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். மற்றபடி வந்து இதனுடைய ஆன்சர்ஸ் எதெல்லாம் எக்ஸசைஸாக கொடுக்குறேனோ அதனுடைய ஆன்சர்ஸ் நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் டாக்ஸ் வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது கிளாஸோட சம்மந்தப்பட்டது தான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.